ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு MST அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி ஆப்டிடியூட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். P ஃபார் பீப்புள், D ஃபார் டே, T ஃபார் டைம், W ஃபார் ஒர்க் டன். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு டாய் ஃபேக்டரியில 20 பேர் வேலை செய்யறாங்க. 20 பேர் சேர்ந்து 20 டாய்ஸை செய்யறதுக்கு 15 நாள் எடுக்குது. அப்போ 25 பேர் சேர்ந்து 30 டாய்ஸை மேக் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். இப்ப கொடுத்திருக்க வேல்யூஸை இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. P1 20, W1 20, D1 15. அதாவது 20 பேர் 20 டாய்ஸை 15 நாள்ல செய்யறாங்க. P2 25, W2 30. இப்போ D2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 25 பேர் 30 டாய்ஸை எத்தனை நாள்ல செய்வாங்க? இப்போ இந்த ஃபார்முலால நம்ம D2 தான் கண்டுபிடிக்க போறோம். நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் பாத்தீங்கன்னா P1, D1, W1, P2 அண்ட் W2 நமக்கு தெரியும். ஸோ D2 லெஃப்ட் ஹேண்ட் சைட் வச்சுட்டு P2 அண்ட் W2 ரைட் ஹேண்ட் சைட் டிவைட் பண்ண போறோம். வேல்யூஸை ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ கால்குலேட் பண்ணலாம். D is equal to 20 into 20 into 15 divided by 25 into 30. இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் 8. ஸோ 8 days. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.